அதிக கேஸ் செலவில்லாமல் ரொம்ப கம்மியான டைமில் ஒரு சூப்பரான சாக்லேட் புட்டிங் செய்யணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. இந்த சாக்லேட் புட்டிங் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ், அதுவும் முட்டை எதுவும் சேர்க்காமல் ரொம்ப சூப்பராக செய்ய போகிறோம். வாங்க எப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முதல்ல ஒரு 1/2 லிட்டர் போல் பாலை காய்ச்சிக்கலாம். பால் நல்லா திக்காக இருக்கிற பாலாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் புட்டிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு 1/2 லிட்டர் போல் பேக்கெட் பால் சேர்த்துருக்கேன். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். பால் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுருங்க. கொதிச்சதுமே ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் மட்டும் கொதிச்சா போதும். ரொம்ப காய வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். அப்போ தான் ஏடு படியாமல் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா பால் நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ நம்ம தேவையான அளவு சர்க்கரை சேர்க்க போகிறோம். 1/2 கப் போல் சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அகர் பவுடராக சேர்த்துருக்கேன். அகர் பவுடர் இல்லாட்டி நீங்கள் கடல் பாசியை அப்படியே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. அது கரைய கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் இந்த மாதிரி பவுடர் ஃபார்மில் சேர்க்கும் போது உடனே கரைஞ்சிரும். ஒரு விஸ்கு வச்சு நான் கலந்து கொடுக்குறேன். உடனே கரைஞ்சிரும். அகர் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி கலந்து கொடுத்தா போதும், ரெடி ஆகிடும். அடுத்ததாக கொஞ்சம் ஸ்மெல்லுக்காக வெனிலா எசன்ஸ் சேர்க்குறேன். வெனிலா எசன்ஸ் இல்லைன்றவங்க நீங்கள் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம். இந்த சாக்லேட் புட்டிங்க்கு நான் கோகோ பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். கோகோ பவுடர் இல்லாதவங்க காஃபி பொடியும் சேர்க்கலாம். இல்லாட்டி கடையில் வாங்குகிற சாக்லேட்டை கொஞ்சமாக மெல்ட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷனாக நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பால் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வேறு ஒரு பவுலுக்கு நான் மாற்றிருக்கேன். மாற்றினதுக்கப்புறம் கோகோ பவுடர் சேர்க்குறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவு கோகோ பவுடர் அன்ஸ்வீட்டண்டாக சேர்த்துருங்க. அதாவது இதில் சர்க்கரை இல்லை, வெறும் கோகோ பவுடர். இதை சேர்த்துட்டு விஸ்கு வச்சு நல்லா கலந்து கொடுங்க. இதை அடுப்பில் வச்சு சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். சப்போஸ் கடையில் வாங்குகிற சாக்லேட்டை மெல்ட் பண்ணி சேர்க்குறீங்கன்னா அதில் சுகர் இருக்கும். அதனால் நீங்கள் சர்க்கரையை கம்மியாக சேர்த்துக்கோங்க. இல்லை இதில் நாட்டு சர்க்கரையும் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லாவே கலர் நல்லா கிடைக்கும். இப்போ நான் சேர்த்துட்டு பாருங்கள், கைவிடாமல் கலந்துக்கிட்டேன். அந்த கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா ஸ்மூத்தாக கலந்து கொடுத்துக்கிட்டேன். இப்போது எந்த பவுலை நம்ம செட் பண்ண போகிறோமோ அந்த பவுலை ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா எப்படியா இருந்தாலும் கொக்கோ பவுடர் 1-2 கட்டிகள் இருக்கும். அதனால் ஃபில்டர் பண்ணி சேர்க்கும் போது உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். இதை சேர்த்துட்டு ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 1 மணி நேரம் வச்சிடுங்க. இல்லை உங்களுக்கு உடனே செட் ஆகணும்னா இது ஆறுனதுமே ஃப்ரீசரில் எடுத்து வச்சிங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 1/2 ஹவர்லேயே உங்களுக்கு நல்லா செட் ஆகிடும். நல்ல ஜெல்லி ஃபார்மில் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த புட்டிங்கு. மேலே இருக்கிற பபிள்ஸ் மட்டும் நான் உடச்சி விட்டுக்கிறேன். உடச்சிட்டு ஃப்ரிட்ஜில் சேர்த்துட்டு 1 ஹவர் கழித்து காட்டுறேன். 1 ஹவர் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா செட் ஆகிடுச்சு. ஓரங்களில் மட்டும் ஒரு கத்தி விட்டு நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு நம்ம கவுத்து விட்டோன்னா பார்த்திங்கன்னா சூப்பராக இந்த புட்டிங் வந்துடும். இந்த புட்டிங் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக ஜெல்லி ஃபார்மில் இருக்கும். மேலே கொஞ்சமாக கோகோ பவுடரை டஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஜஸ்ட்டு ஒரு டெக்கரேஷனுக்காக தான். இது வேண்டானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஒரு கலர் கொடுக்கும். மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கவுமே சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான சாக்லேட் புட்டிங். அதுவும் ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணியாச்சு. கட் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிடவுமே வாயில் வச்சதுமே கரைஞ்சி போயிடும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்ககிட்ட அகர் பவுடர் கடல் பாசின்னு எதுவுமே இல்லைன்னா இந்த பால் நல்லா கொதிக்கிற சமயத்திலே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு பாலில் கரைச்சி அதை இதில் சேர்த்து கொதிக்க வச்சிங்கனாலுமே இந்த புட்டிங் இதே கன்சிஸ்டன்சியில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.